ரிப்பன் கட்டு புகழ், மெழுகுவர்த்தி புகழ், மரியாதைக்குரிய திருவிக நகரனுடைய டிவிகே எம்எல்ஏ தங்கச்சி பல்லவி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் அவங்க உளர்ன உளறல்கள் அதை ஏற்கனவே நம்ம வச்சு வீடியோ போட்டிருக்கோம். சோஷியல் மீடியாவிலையும் அவங்க பேசின அந்த உளறல் பயங்கர வைரலாச்சு. அதையொட்டி நாம் பேசுனது யாருக்கு அதுக்கு கேட்டுச்சோ இல்லையே, டிஎம்கேல உள்ள நான் சரவணன் அண்ணாதுரையுடைய காதுக்கு அது கேட்டுச்சு. கேட்ட உடனே அவர் ஒரு லீகல் நோட்டீஸ் லீகல் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அந்த பேட்டியை ஒளிபரப்பிய சேனல் சாஷ்டாங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஎம்கேனுடைய சரவணன் அண்ணாதுரையுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்த ட்வீட் ஒன்று வந்திருக்கிறது. அவங்க டெலீட் பண்ணது அவங்க சேனலில் ஒளிபரப்பப்பட்ட அந்த வீடியோ மட்டும் இல்லை, அந்த சேனலுடைய ஒட்டுமொத்த மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாத்தையுமே சேர்த்து அந்த வீடியோவோட டெலீட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சேனலில் டெலீட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற அந்த சேனல்களுடைய மானம், வெக்கம், சூடு, சொரணையை தான் இந்த வீடியோவில் நம்ம வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லை, பேட்டி கொடுத்த மரியாதைக்குரிய அந்த ரிப்பன் கட் புகழ், மெழுகுவர்த்தி புகழ், திருவிக்கானருடைய டிவிகே எம்எல்ஏ தங்கச்சி பல்லவி அவர்கள் கொடுத்த பேட்டியில் அந்த கட்டு வைரலாச்சு இல்லை, அதை வச்சு நாம் சில கேள்விகளை நீங்கள் கேட்க மறந்துட்டோம். அந்த கேள்விகளையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம கேட்போம். கொளத்தூர்ல கரண்ட் கட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றது எங்களுக்கு புரியல. நீங்க உங்களோட ஒரு மேற்பார்வையா இருக்கும், நீங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்ன காரணமா இருக்கலாம்? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. அதுதான் விஷயம். என்னன்னா, மக்கள் கிட்ட இவங்க ஆட்சிக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத உருவாக்குறதுக்காக தான் இந்த சதி வேலை. இங்க கொளத்தூர் மட்டும் இல்ல, இது ராயபுரத்துல கண்டே பிடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. இதனால குத்தி வளைச்சு பேசாம நேரடியா பஞ்சாயத்துக்கு வந்துடுறேன். அந்த கலாட்டா பிங்க்னு ஒரு சேனல், அந்த சேனலுக்கு திருவிக நகரனுடைய டிவிகே எம்எல்ஏ மரியாதைக்குரிய தங்கச்சி பல்லவி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அவங்க இந்த கரண்ட் புராணத்துக்கான காரணத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ அந்த காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது இல்லை அந்த கட்சிக்காரவங்க, அதாவது எதிர்கட்சிக்காரவங்க அந்த மின்சார வாரியத்தில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு காசு கொடுத்து அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு கட் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் திருவற்றூரில் நாங்கள் 2 பேரை பிடிச்சிட்டோம் தெரியுமா, நாங்கள் கையும் கழுவும்போது 2 பேரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக சொன்னாங்க. அந்த கட்டு பயங்கர வைரலாக இருந்தது. இதை ஒட்டி நாம் போட்டு போலன்னு பொழந்தோம் நம்மளுடைய யூடியூப்பில், அப்புறம் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா யுகமே அதை போட்டு போலன்னு பொழந்துச்சு. அதனால் விடுத்து கொண்ட திமுக அண்ணன் சரவணன் அண்ணாதுரை அவர்களை வச்சு ஒரு லீகல் நோட்டீஸை தட்டி விட்டுருக்கு இந்த சேனலுக்கு. லீகல் நோட்டீஸை தட்டிவிட்ட உடனேயே அந்த கலாட்டா பிங்கினுடைய லீகல் அட்வைசர் போல் ஏதோ ஒரு பேர் போட்டுருந்துச்சு, அவர் திரும்ப ஐயா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த பாலகன் செய்த குற்றங்களை தவறுகளை தாங்கள் மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரி காலில் விழுந்து மன்னிப்பை கோரியிருக்கிறார்கள் அந்த கலாட்டா பிங்க் சேனல்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க. சரி, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, அந்த சேனலில் முதல்ல கேள்வி கேட்கணும். ஏப்பா அந்த வீடியோ ஏதோ லைவ் ஃபுட்டேஜஸ் கிடையாது. இப்போ லைவில் பேசும்பொழுது நம்மளால் எடிட் பண்ண முடியாது, லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ண முடியும். அப்போ லைவாக இருந்தாக்க கூட சரி ஓகே, ஆப்போசிட்டில் உட்காந்து கேள்வி கேட்டவங்க அந்த சேனலில் உள்ளவங்க அதை நெறிமுறைப்படுத்த முடியல அல்லது கவனக்குறைவாக பேசிட்டாங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் லாஜிக்காக ஒரு பொய்யை சொல்லியோ அல்லது நடந்ததை சொல்லியோ மேனேஜ் பண்ணலாம். அது ஒரு எடிட்டட் ஃபுட்டேஜ், அது ஒரு ரெக்கார்டட் ஃபுட்டேஜ். அது அப்போ அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறீங்க, பல்லவி அவர்கள்ட்ட ஒரு டைம் கொடுத்து வர சொல்கிறாங்க. அந்த டயத்தில் நீங்கள் போகிறீங்க, உட்காடுறீங்க, ரெக்கார்டட் பண்ணுறீங்க, அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப ஆஃபீஸில் போட்டு அதை எடிட் பண்ணுறீங்க, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க, திரும்ப ரீசெக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுறீங்க. அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணும்பொழுதோ அவங்க சொல்கிறது பொய் அப்படிங்கிறத நீங்கள் எந்த கிராஸ் கொஷனும் பண்ணல. அல்லது நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறீங்களே அவதூறாக, இந்த விஷயத்துக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கவும் இல்லை. அப்போ அந்த சேனல் உட்காந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லும் பொழுதும் நீங்கள் எந்த கிராஸ் கொஷனும் பண்ணலை, அது உங்களுக்கு தவறணும் தோணலை. அதை கொண்டு எடிட் பண்ணுறீங்க. எடிட் பண்ணும்பொழுது எடிட்டருக்கும் இந்த இடம் தப்பாக இருக்குமே, இது தவறாக இருக்குமே, சேனலுக்கே கெட்ட பேர் ஆகுமே, ஒரு கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறாங்களே ஆதாரம் இல்லாமல், அப்போ அதை வைக்கலாமா எடுக்கலாமா அப்படிங்கிற அந்த யோசனைங்க அந்த எடிட்டருக்கும் அந்த அறிவு இல்லை. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்பொழுது அங்கே ஒரு முண்டக்கலப்பை உட்காந்து அப்லோட் பண்ணும்போது அந்த முண்டக்கலப்பைக்கு அந்த அறிவு இல்லை. அப்புறம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரீசெக் பண்ணுவோம், அப்லோட் ஆனது கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கா இல்லையா, ஆடியோ சரியாக இருக்கா, வீடியோ குவாலிட்டி சரியாக இருக்கா, எங்கே கரெக்டாக இருக்கா, எதுவும் இன்சர்ட் மிஸ் ஆகிருக்கா, அல்லது ப்ரொமோ கரெக்டாக வச்சுருக்காங்களா, ஸ்ட்ரிங்கு கரெக்டாக வச்சுருக்காங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்காங்க ரீசெக் பண்ணுவாங்க.
அப்போ அந்த ரீசெக் பண்ணுற இடத்துல உட்காந்துருக்கிற அந்த முண்டை கலப்பைக்கும் அதில் உள்ள தவறுதுன்னு தெரியல. அப்போ அந்த ஒட்டுமொத்த சேனலில் உள்ள எந்த அறிவாளிகளுக்கும் அறிவுஜீவிகளுக்கும் அது என்ன தவறு நடந்திருக்கு, அது தவறுதான் அப்படிங்கிற கொஞ்சம் கூட அறிவு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நபர்களாக தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ என்ன தவறு செஞ்சோம்னே தெரியாமல் சும்மா லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக டெலிட் பண்ணியிருக்காங்க. அது என்ன தவறுன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் அப்போவே நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த சேனல் எப்படி தெரியுமா, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னாக்கா எதை வேணாலும் ஷூட் பண்ணுவாங்க, எதை வேணாலும் அப்லோட் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டு உங்களை ப்ரமோட் பண்ணி கொடுப்பாங்க. அவருடைய காலில் விழுந்த பூவை அவரே குனிந்து எடுத்த மிக எளிமையான கட்சி தலைவர் அப்படின்னு விஜயை ப்ரமோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது இப்போதைய முதல்வர் விஜய. அவர் நடந்து போகிறாரு, அப்போ அவருடைய செருப்புக்கு இடையில, செருப்புக்கும் காலுக்கும் இடையில ஒரு பூ தூவுறாங்களே பூ, அந்த பூ வந்து எல்லாமே மாட்டிருச்சு ஒரு பூ. அப்போ அவர் குனிஞ்சதை பூ எடுத்த பூ நடக்கிறாரு. இது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுறது தானே. ஏங்க வயலில் போய் பாருங்கள், செருப்பே போடாமல் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் வயலில். அதில் பாம்பு கிடக்கும், பள்ளி கிடக்கும், ஓனம் கிடக்கும், தேள் கிடக்கும், அங்கே பூராங்க கிடக்கும், அங்கே விஷ ஜந்துக்கள் கிடக்கும், எல்லாமே கிடக்கும், முள் கிடக்கும், கல் கிடக்கும். அதுக்குள்ளே இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு யாரும் இந்த வீடியோலாம் போட மாட்டாங்க. செருப்பே போடாமல் இறங்கி இவ்வளவு ஆபத்தான சூழலில் இந்த விவசாயத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுலேருந்து தான் விவசாயம் பண்ணி நெல் வருது, அரிசி வருது, பருப்பு வருது, கத்திரிக்காய் வருது, தக்காளி வருது, வெண்டைக்காய் வருது, பருப்பு வருதுன்னு எந்த பருப்பும் வீடியோ போட மாட்டாங்க. இவர் நல்ல சேஃப்டியான இடத்துல பூ தூவி வச்சுருக்காங்க. இவர் நடந்து வந்தது முட்கள் நிறைந்த பாதைகளில் அல்ல, இவர் பூ தூவின இடத்துல தான் அவர் நடந்து வர்றாப்புல. இவர் நடந்து வந்த பாதை எல்லாமே பூ தூவிய இடங்கள் தான். நான் 30 வருஷம் வரலாற சொல்கிறேன். இவர் எந்த இடத்துலையும் முள் தூவிய இடங்கள் நடந்தது கிடையாது. இவர் நல்ல பஞ்சுமத்தியான இடங்களில் நல்ல பூ தூவிய இடங்கள் நடந்து வந்திருக்காப்புல. அப்படியே இந்த எலெக்ஷன் அப்போ பூ தூவிய இடத்துல நடந்தபோது அந்த பூ வந்து செருப்புக்கும் காலுக்கு எல்லாம் மாட்டிக்கிச்சான். நம்மளே சாதாரணமாக நடந்து போகும்பொழுது அந்த காலுக்கும் செருப்புக்கும் இடையில அல்லது ஷூ போட்டிருக்கோம்னா ஷூக்குள்ளே ஒரு சின்ன மண் தூக்கல் மாட்டிக்கிட்டாலே காலு குறுகுறுன்றக்கும் நடக்க முடியாது, அது குத்தும். அப்போ என்ன சென்சிட்டிவான ஏரியா அது பாதம்ங்கிறது. அப்போ என்ன பண்ணுவோம், நிப்பாட்டு செருப்போ ஷூவோ எது போட்டிருந்தாலும் கிளட்டிட்டு அந்த கல்லோ மண்ணோ என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு தான் நம்ம நடப்போம். அது இயல்பான ஒன்று தானே. இயல்புக்கு மாறாக ஒரு விஷயத்தை ஒருத்தன் பண்ணுறானாக்க அதை ப்ரமோட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு 100 மூட்டையை ஒரே தலையில் வச்சுட்டு ஒரு 500 கிலோ இருக்குங்க ஒருத்தர் நடந்து போகிறாருனாக்கா அது இயல்பு இல்லாதது. அப்போ அதை நம்ம ப்ரமோட் பண்ணலாம், வியந்து பேசலாம். செருப்புக்கு காலுக்கிடையில் பூ மாட்டிருக்கு அதை எடுத்துகிட்டு போட்டு போனோன்னா இதை வியந்து இந்த வீடியோ போட்டு இது பல மில்லியன்ஸ் வியூஸ். அப்படியாப்பட்ட ஒரு சேனல் தான் இந்த சேனல். அவங்களே என்ன பண்ணுவாங்க பாருங்கள், இந்த டிவிகே எம்எல்ஏ பாருங்கள், காலில் செருப்பு கூட போடாமல் நடந்து போகக்கூடிய மிகவும் எளிமையான கேண்டிடேட்டை பாருங்கள் அப்படின்னு வீடியோ போடுவாங்க. அதே நபர் என்ன பண்ணுவான்னாக்கா, அதே சேனல்காரன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த கேண்டிடேட்டு ஜெயிச்சதை முன்னிட்டு வெற்றியை கொண்டாடும் விதமாக 10 லட்சம் ரூபாய்க்கு பிரியாணி பண்ணி போடுகிறாருப்பாங்க. ஏண்டா 100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போட முடியாத எளிய ஒன்று சொல்லிட்டு நீ தான் வீடியோ போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டாருனோடனே அவர் எப்படின்னா 10 லட்சத்துக்கு பிரியாணி மட்டுமே வாங்கி போடுவார்? என்ன வட்டி கடன் வாங்கி போட்டாரா? அல்லது ஹோம் லோன் எதுவும் போய் சொல்லிட்டு அந்த காசை வாங்கி பிரியாணி வாங்கி போட்டாரா? எப்படி நடக்குது? 100 ரூபா செருப்பு கூட வாங்க முடியாத ஒரு பொருளாதார சூழல் உள்ளவன் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி எப்படி பிரியாணி போடுவான்? ஏன்னா அவனோட அஃபிடவிட் எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒட்டுமொத்த சொத்தே பல கோடிகள் இருக்குது. வீட்டில் மட்டுமே 1 கிலோவுக்கு மேலே தங்கம் மட்டுமே வச்சுருக்காப்புல, வெள்ளி அது இன்னும் பல கிலோ வச்சுருக்காப்புல. சாதாரணமாக செலவுக்கு கை செலவுக்கு எடுத்துகிட்டு போவோம்ல டீ கடைக்கு வெளியில் போகும்பொழுது, அதுவே பேக்கெட் மணியாக 5 லட்ச ரூபா வச்சுட்டு போகிறாப்புலையும் அஃபிடவிட்டில் சொல்கிறாப்புல. அவங்க மனைவி எங்கேயாவது வெளில போனாக்கா பேக்கெட் மணியாக 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போவாங்களாம். இவர் தான் செருப்பு போட முடியாத ரொம்ப எளிமையான ஒரு கேண்டிடேட். இவங்களே ப்ரமோட் பண்ணுவாங்க, பாருங்கள் எளிமையானவர் அப்படிம்பாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் 10 லட்ச ரூபாய்க்கு பிரியாணி போகிறாரு, அதையும் ஒரு ப்ரமோஷன். ஏன்னா இங்கிட்டு ஒரு அடி அங்கிட்டு ஒரு அடி. இந்த மாதிரி சேனல்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு தற்காப்பு கலை ஒன்று இருக்குது. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னாங்க தற்காப்பு கலையை அசால்ட்டாக செய்வாங்க. ஏப்பா அந்த தற்காப்பு கலை வீடியோ கொஞ்சம் தட்டி விடு. அப்போ நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் ப்ரமோட் பண்ணுவாங்க. செருப்புக்குள்ளே பூ மாட்டி விட்டதே அவரே எடுத்து போட்ட எளிமையானவர்னு போடுவாங்க, செருப்பு போடாத எளிமையானவர்னு பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஜெயிச்சது அப்புறம் காசு கொடுத்தீங்கன்னாக்கா அதே அவர் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து பிரியாணி போட்டாருங்க, அதையும் ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. இப்போ அந்த பேட்டி எடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு அந்த பல்லவி எம்எல்ஏ அவர்களை பேட்டி எடுத்த அந்த ஊடகவியலாளர் இருக்கார்ல, அந்த நெறியாளர் இருக்கார்ல, அந்த பத்திரிகையாளர் இருக்கார்ல,
அவங்ககிட்ட தான் நம்ம இப்போ சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அவங்கள தான் இப்போ நம்ம வாயில் கப்பை கொடுத்து அடிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பேட்டி எடுக்க போகிறீங்கல்ல, பேட்டி எடுக்க போகும்பொழுது ஒரு அரை மணி நேரம் வீடியோனாக்கா அரை மணி நேரத்தில் ஷூட் பண்ணிட்டு வரமாட்டாங்க. அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அதில் பொருள்லாம் ஏற்றிக்கிட்டு கேமராமேனை கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து அவங்க இடத்துக்கு போகணும். போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறதுனாக்கா அரை மணி நேரம் ஃபுட்டேஜ்னாக்கா 3 மணி நேரம் டைம் ஆகும். 1 மணி நேரம் எப்படி இருந்தாலும் ஷூட் போகும். அதுக்கு முன்னாடி உட்காந்து டீ காப்பி குடிச்சுட்டு அவங்கள்ட்ட அரை மணி நேரம் பேசுவாங்க. அப்புறம் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பேசி அனுப்பிச்சி விடுவாங்க. மொத்தம் ஒரு 3 மணி நேரம் ஆகும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. சாதாரணமாக நான் சொல்கிறேன். அப்போ ஒரு ஹாஃப் டே ஒர்க்கு. அவங்க எம்எல்ஏ, அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். அடுத்த ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு டேட்டை கேட்டு அதுக்கு எத்தனை டிக்கெட் வைக்கணும், பிளாக்ல எவ்வளோக்கு வைக்கணும், அப்புறம் அதுக்கு வந்து கூட்டத்தை கூட்டணும், அப்புறம் FDFSக்கு வேலைகள் இருக்குது, போஸ்ட் ஓட்டணும், பாலாபிஷேகம் பண்ணணும் அவங்க தலைவருக்கு, இப்படி ஏகப்பட்ட வேலைகள் வச்சுருக்கிற ஒரு முக்கியமான எம்எல்ஏங்க அவங்க. அப்போ அவ்வளோ வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க அப்புறம் வீட்டிலேருந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போய் எங்கே ரிப்பனை கட் பண்ணணும், மெழுகுவர்த்தி ஏற்றும் போது டபார்னு பிடிங்கி ஏற்றணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது அவங்களுக்கு. அதையெல்லாம் விட்டு ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்கனாக்கா அதை அலேக்கா நீங்கள் பலேக்கா நீங்கள் பயன்படுத்திக்கிறது இல்லையா? அப்போ அங்கே போய் உட்காந்து இவ்வளோ நேர நெருக்கடிகளில் ஒரு எம்எல்ஏ பேட்டி கொடுக்குறாங்கனாக்கா ஒரு ப்ரிப்பரேஷன் வேணுமா வேணாமா? என்ன கேள்வி கேட்க போகிறோம்? ஒருவேளை கேள்வி கேட்கும் போது வேறு ஏதாவது அவங்க பதில் சொன்னாங்கனாக்கா நம்ம சிக்கிக்காமல் சேனல் சிக்கிக்காமல் இருக்கணும்னாக்கா அவங்கக்கிட்ட பொய்யா அவதூறாக ஏதாவது நம்ம சேனலை வச்சு இவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்களே, இதன் வழியாக அந்த ஃபாலோயர்ஸுக்கு அந்த மக்களுக்கு வந்து ஒரு அவதூறை பரப்பி விட்டாக்கா சேனலுக்கு கெட்ட பேர் ஆகுமே, பேட்டி எடுக்கிற நமக்கு கெட்ட பேர் ஆகுமே. இந்த கெட்ட பேர் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வாத பொருளை ஆணுச்சுனாக்கா அப்போ நாம் எங்கேயாவது திரும்ப ஏதோ ஒரு சேனலுக்கு வேலைக்கு போனோம்னாக்கா இந்த புள்ள அது சரியான ஒரு அறிவில்லாத பிள்ளையாச்சு, அது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்காதே, ஒரு படிப்பதுமே இருக்காது, தமிழ்நாட்டினுடைய வரலாறே தெரியாது அந்த பிள்ளைக்கு. கேள்வி கேட்குறதுல அப்படி ஒரு கேள்வி கேட்டாக்கா சேனலுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும்படியாவது ஒரு குறு கேள்வியை கேட்டு இல்லைங்க நீங்கள் ஆதாரத்தை கொடுக்கலனாக்கா நாங்கள் அப்படியே ஒளிபரப்புவோம், ஏதாவது வச்சா நீங்கள் தாங்க சமாளிச்சுக்கணும், அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது ஒரு லாஜிக்காக போட்டு சேனலை காப்பாற்றின கூட அறிவில்லாத ஒரு பிள்ளையாச்சே. இதை சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு எடுத்து நான் என்ன பண்ணேன்? அப்புறம் எங்கேயாவது பேட்டி எடுத்துகிட்டு போய் ஏதாவது உரண்டை எழுத்துட்டு வரோம், இந்த மாதிரி ஏதாவது பொய் வதந்தி அவதூறு பேசும்பொழுது மண்டையை ஆட்டிட்டு ஆமாம் தோழர் நீங்கள் சொல்கிற சரி தான் தோழர் அப்படின்னு ஃபெலிக்ஸ் மாதிரி ஏதாவது பேட்டி எடுத்துகிட்டு வந்து கேஸில் நம்ம சிக்க விட்டுருவோம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேட்டி எடுத்து அந்த ஊடகவியலாளர் வேறு எந்த சேனலுக்கு போனாலும் அவங்க சேர்த்துக்க மாட்டேன். எப்படி சேர்த்துப்பாங்க? அறிவு இருந்தால் தான் சேர்த்துப்பாங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் சும்மா போய் உட்காந்து மண்டையை ஆட்டிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அப்படியே போடுறதுக்கு அது பேட்டி தானே அது? இல்லை கருத்தரங்கம்மா? இல்லை அது பேச்சு போட்டியா? அவங்க பேச விட்டு பேட்டி அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு அது பேட்டி தானேங்க? இல்லை சும்மா ரெக்கார்ட் பண்ணுறது நீங்கள் எதுக்கு போனீங்க? அது கேமராவில் அனுப்பிச்சி விட்டாலே போதும், சேப்பு பட்டன் அனுப்பி விட்டா ரெக்கார்ட் ஆக போகுது. ஃப்ரேமை வச்சுட்டு ஃபோக்கஸ் வச்சுட்டு ஆடியோவை குத்தி விட்டு கேமரா வச்சுட்டு 2 கேமரா 3 கேமரா ஒரே கேமராமேனு 2 கேமரா வச்சுன்னா 3 கேமரா டக்குன்னு ரெட் பட்டன் அனுப்பிட்டு உட்காந்தா ரெக்கார்ட் ஆக போகுது. நீங்கள் எதுக்கு கூட போகிறீங்க? ஊடகவியலாளர், நெறியாளர், பத்திரிகையாளர் இந்த பேரில் வச்சு நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அப்போ எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் உட்காந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கனாக்கா அவங்க பதில் சொல்லும் பொழுது நீங்கள் குறுக்கால வந்து கேள்வி வைக்கணுமா இல்லையா? ஏங்க இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் கட்சி கிடையாது, அது வந்து இந்த கட்சி தான் காரணம், அந்த கட்சி தான் காசு கொடுத்து மின்சார ஊழியர்கள்ட்ட இந்த வேலைகளை செய்ய வைக்கிது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் காசு வாங்கிட்டு மின்சார ஊழியர்கள் கட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த மின்சார ஊழியர்களுக்கு பின்னாடி ஒரு சங்கம் இருக்கும். அப்போ மின்சார ஊழியர்களை வந்து பொதுவாக சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த ஒட்டுமொத்த மின்சார ஊழியர்களுடைய சங்கம் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணணும். அப்போ சேனல் பேர் கெட்டு போகும். அப்போ அவங்க போராட்டம் பண்ணும்போது சும்மா போராட்டம் பண்ணுவாங்க, உங்கள் சேனலுடைய பெயரை சொல்லியும் போராட்டம் பண்ணுவாங்க. எம்எல்ஏவுக்கு எதிராக மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ எப்படிங்க இவ்வளோ பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்துறீங்க? அது பின்னாடி ஒரு கட்சியினுடைய பேருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஒட்டுமொத்த கட்சியும் களத்தில் இறங்கி வேலை பார்க்குது, லீகல் ஃபைட்டு பண்ணுச்சுனாக்கா அப்போ சேனலை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டுவாங்க, அந்த பேட்டி எடுத்த நபரையும் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, பேட்டி கொடுத்த நபரையும் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. இப்போ இவ்வளோ வேலைகள் இருக்குல்ல, அவங்க சொல்லும் பொழுது இதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்குது? ஆதாரம் இல்லாமல் 2 பேரை பிடிச்சாச்சுன்னு சொல்கிறீங்க திருவொற்றியூரில். அந்த 2 பேர் யார்? புகைப்படம் இருக்கா? கொடுங்க, இந்த வீடியோவில் நம்ம காமிப்போம். வேறு ஏதாவது அந்த 2 பேரும் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களா? என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க? வழக்கு பதிவு பண்ணவர் யார்? அவங்க 2 பேரை வச்சு ப்ரெஸ் மீட் பண்ணிங்களா? இல்லை அவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா? அல்லது அவங்க திமுக காரவங்க தான் சொல்லி அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதுனா ஆதாரம் என்ன இருக்குது? அல்லது இவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு பணப்பட்டு ஓடா செஞ்சதுக்கான ஆதாரங்கள் எதுவும் அவங்க காமிச்சாங்களா? போலீஸ் எதுவும் ரிட்ரை பண்ணியிருக்காங்களா? அல்லது இவங்க பேசின ஆடியோஸ் எதுவும் இருக்கா? அல்லது வீடியோ எதுவும் இருக்கா? இப்போ பாருங்கள், இவ்வளவு கேள்விகள் நான் பேசும்பொழுது எனக்கே இவ்வளோ தோணுதுனாக்கா
நீங்கள் பேட்டி எடுக்க ஒரு எம்எல்ஏவை பேட்டி எடுக்க போகிறீங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏட்ட பேட்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கனாக்கா ஒரு முக்கியமான பேட்டி தானே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. சும்மா எம்எல்ஏன்ட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைல்ல. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இவ்வளவு கேள்விகள் எனக்கே தோணுதுனாக்கா பேட்டி எடுக்க போகிற நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு கேள்விகள் தோணணும். எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்து மண்டையை ஆடிட்டு உட்காந்து எதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு கேட்குறேன். எனக்கா இதை சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஊடகவியலாளருக்கு. அப்படி நம்ம சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கலேன், இதை பேட்டி கொடுத்தவங்க மேலே மட்டும்தான் தப்புன்னாக்கா பேட்டி எடுக்கிறவங்க மேலே தப்பே இல்லையா? நீங்கள் கேள்வி கேட்கணும்ல, அந்த பொறுப்பு இருக்குல்ல, உங்கள் கடமை இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டோட வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டுக்கு போராடினவங்க யார் யார், எந்த ஒரு இளவும் தெரியாது, ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்களா, அவங்க எந்த கட்சி, அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும், சமூகத்தில் டெய்லி என்ன நடந்துகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவில் என்ன வைரல் ஆகிட்டு இருக்கு, பேப்பரில் என்ன செய்திகள் வந்திருக்கு, நியூஸ் என்ன போயிட்டுருக்கு, இது வரைக்கும் நடந்த குற்றங்கள் என்ன, அப்போ எது கவர்னன்ஸ், எது லா அண்ட் ஆர்டரு, ஒரு புண்ணாக்கும் தெரியாது. சும்மா போய் உட்காந்துக்கிட்டு மண்டையை ஆடிட்டு வர வேண்டியது. இப்படி தான் மின்னம்பலம் சேனலில் ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. சீமானை வச்சு ஒரு நிகழ்ச்சி, அதே நிகழ்ச்சியாக அண்ணன் ஆராசா அவர்களை வச்சு பண்ணாங்க. அண்ணன் ஆராசா அவர்கள்ட்ட அந்த தொகுப்பாளர் இருக்காங்களா, அந்த ஊடகவியலாளர், அண்ணன் ஆராசா அவர்களை வந்து ஜனநாயக ரீதியில் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட அண்ணன் ஆராசா கிட்ட வந்து அப்படியே போயிட்டு யூட்டர்ன் போடுறது என்ன, அப்படியே சம்மர் அடித்து அந்த டேபிளை உடைக்கிறது என்ன, அண்ணன் ஆராசா கிட்ட கிடுக்குப்படி கேள்விகளை கேட்கறது என்ன. சீமான்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அவங்க இதே மாதிரி இந்த பல்லவி அவர்கள்ட்ட போயிட்டு எடுக்கும் பொழுது அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க ஊடகவியலாளர் தொகுப்பாளர் எப்படி மண்டையை ஆடிட்டு வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அன்னைக்கு அந்த அம்மா என்ன பண்ணுச்சுனாக்கா சீமான்கிட்ட பேசும்பொழுது சீமான் சொல்கிற பொய்களையோ அல்லது மற்ற விஷயங்களையோ மண்டையை ஆடிட்டு என்டார்ஸ் பண்ணிக்கிட்டு அதை எஸ்கலேட் பண்ணிக்கிட்டு அங்கே குறுக்கேள்வி இல்லை, அங்கே வந்து போகலை, யூ டர்ன் பண்ணலை, அங்கே சம்மர் அடிக்கலை, அங்கே டேபிள்லாம் உடைக்கலை, அங்கே ஒன்லி என்டார்ஸு எஸ்கலேட் தான். அண்ணன் ஆராசா கிட்ட மட்டும் அவர் ஜனநாயக ரீதியில் நடந்துக்கிறாரு, கொஸ்டினை வந்து ரிசீவ் பண்ணுறாரு, கேட்டுக்கிட்டு ஜனநாயக முறையில் பதிலளிக்கிறாரு, கருத்துரிமைக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறாரு, பேச்சுரிமை சுதந்திரம் கொடுக்குறாரு, பத்திரிகை சுதந்திரம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட போகிறது அப்படி அடிக்கிறதுனா பாஞ்சு வந்து தலைக்குப்புறம் விழுகிறதுன்னு அவர்கிட்ட. அப்போ அதை விமர்சித்து போட்டோம். நீங்கள் கேட்குறதா இருந்தால் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே உடல் மொழியோட ஒரே துணியில் ஒரே மாதிரி கேள்வி எழுப்புங்க. ஆராசனங்கிட்ட மட்டும் இப்படி பூந்து அப்படி பூந்தெல்லாம் கேள்வி கேட்டு கிடுக்குப்படி கேள்வி கேட்டு அதை ஏதாவது அவர் சொல்கிறதுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கொண்டா நிப்பாட்டுறது, சீமான்கிட்ட மட்டும் மண்டை அடிக்க என்டார்ஸ் பண்ணுறதுனாக்கா இது என்ன அளவுகோல்னு கேட்டோம். நம்ம சொல்லலைனாக்கா அவங்களுக்கு தெரியாது, ஒருவேளை இன்டென்ஷன் இல்லாமல் கூட அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நம்மளாம் இதை கண்டிக்காமல் விட்டோம்னாக்கா, அவங்க பண்ணுற தவறை சுட்டி காமிக்காமல் விட்டோம் ஏன்னாக்கா ரெண்டையும் நம்ம தட்டில் வச்சு காமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த தொகுப்பாளர் திரும்ப அந்த ரெண்டு வீடியோ அவங்களே எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்க பண்ண தவறு என்னங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒருவேளை புரியலைனாக்கா திரும்ப எடுத்து போட்டு பார்த்தா புரியும். அப்புறம் திரும்ப நம்ம வீடியோ பார்த்தாக்க நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியும். தனிப்பட்ட முறையில் அவங்க மீது வெறுப்புலாம் நம்ம பேசலை. ஒன்றா வாக்கியா தகராறா, அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும், அதில் செவுறு வைக்கிற தகராறா, பார்க்கிங் பண்ணுற தகராறா, எதுவும் கிடையாது. அப்போ அதில் உள்ள தவறுகளை சுட்டி, அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த தொகுப்பாளர் இந்த சேனல் பண்ணுற தவறுகளை நம்ம சுட்டி காமிக்கணும். சுட்டி காமிக்கலனாக்கா, நம்ம எடுத்து காமிக்கலனாக்கா அவங்களுக்கு ஒருபோதும் தெரியறதில்ல. கரண்ட் பிரச்சனைங்கிறது தமிழ்நாடு சென்னையில் மட்டும் இல்லை, ஓவராக தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையாக தலையெடுத்திருக்கு. அப்போ கவர்னன்ஸ் பிரச்சனை, அவங்களுக்கு கவர்னன்ஸ் தெரியல, அவங்களுக்கு எப்படி அதை அட்மின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல, எப்படி வேலை வாங்கணும், என்ன பிரச்சனை ஒரு இடமும் தெரியல. ஒரு இளவும் தெரியாத ஒருத்தவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சதுனால அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், அவர் நல்லா பாட்டு பாடுவார், அவர் நல்லா வந்து சோப்பு போட்டு விடுவார் அந்த சீன்களை நடிக்கும் பொழுது, அப்புறம் டான்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஆடுவார் ஹீரோயின்ஸ் கூட. அதனால் வந்து நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னாக்கா அவர்கிட்ட நம்ம என்ன கவர்னன்ஸ் எதிர்பார்க்க முடியும்? தமிழ்நாடு அரசியல் என்ன தெரியுமா, அரசாங்கம் என்ன தெரியுமா, அலுவல்கள் என்ன தெரியுமா, துறைகள் என்ன பண்ணணும்னு தெரியுமா, துறைகளில் தவறு நடக்கும்போது என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியுமா? எதுவுமே தெரியாதனால தான் இதில் இவ்வளவு ஊழல்கள் ஒரு மாதத்தில் அதுக்கான முன்னெடுப்புகளோ அல்லது அது நடந்துகிட்டு இருக்கிற காரணமாக தான் இன்றைக்கி பாருங்க தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருளில் சூழ்ந்திருக்கிறது. இருளில் சூழ்ந்திருக்கு. ஏமா அந்த பேட்டி எடுத்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டில் குழந்தைகள் கிடையாதா? உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் குழந்தைகள் கிடையாது, உங்கள் வீட்டில் பெரியவர்கள் கிடையாது, உங்கள் அம்மா அப்பா கிடையாது, நோயாளிகள் கிடையாது. இப்போ நீங்கள் வேலைக்கு வர்றீங்க, நைட்டில் தூங்கினா தானே பகலில் போய் வேலை பார்க்க முடியும். அப்போ கரண்ட் பிரச்சனை இருக்குல்ல, எல்லார் வீட்லேயும் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இரவு முழுக்க அங்கங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம். கேட்டால் பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போடுறாங்க. பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போன வீடியோ பாருங்கள், பகலில் பிடிங்கிட்டு போகிறான் அவன். கரண்ட் பிரச்சனை நம்ம பகலில் இருக்குது, ஆனால் நைட் பகலில் இருக்கிறது கூட ஓரளவுக்கு நம்ம சகிச்சுக்கிறாங்க. ஆனால் அதுவே தவறு தான். திமுக பேரில் அதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், எதாவது சொன்னோம்னாக்கா இவன் காசு வாங்கிட்டு பேசுகிறான் திமுகவுக்கு அப்படின்னு பேசுவேன். நீ வாங்கிட்ட நிரூபிக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. வாங்கிட்ட நான் வந்து திமுக கிட்ட காசு வாங்கலை, நான் இவங்ககிட்ட காசு வாங்கலை, கோயில் முன்னாடி நின்று சத்தியம் பண்ணுறேன், திருச்சூரில் முன்னாடி நின்று சத்தியம் பண்ணுறேன்,
சாமி வந்து கண்ணை குத்தும் அப்படிலாம் சொல்கிற அந்த அயோக்கியத்தனமான செயல் என்கிட்ட கிடையாது. ஏன்னா உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு நீ யோக்கியம் கிடையாது முதல்ல. அதனால் நீ போயிட்டு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உன்னுடைய முதுகில் உள்ள அழுக்க நீ சுரண்டி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கையை நீட்டி உன்னுடைய ஆள்காட்டி வரல நீட்டி நீ காசு வாங்குறியா இல்லையா, அல்லது இவன் காசு வாங்குறான், இவன் அங்கே காசு வாங்குறான், இங்கே காசு வாங்குறான், அதுக்கப்புறமா நீ என்கிட்ட வந்து நொட்டு. இப்போ ஊர் முழுக்க கரண்ட் இல்லாமல் இருக்குனாக்கா எவ்வளோ பெரிய பிரச்சனை. பீஸ் கரியரை பிடுங்குறாங்க, பகலில் பீஸ் கரியரை பிடுங்குற ஒரே ஒரு ஃபுட்டேஜ். அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பீஸ் கரியரை பிடுங்குறாங்களா? அப்போ ஒரே ஒரு இடத்துல பீஸ் கரியரை பிடுங்கினாங்க, எப்படிங்க தமிழ்நாடு முழுக்க கரண்ட் கட் ஆகும்? எப்படி தமிழ்நாடு முழுக்க கரண்ட் பிரச்சனை வரும்? அப்போ பகலில் பீஸ் கரியரை பிடுங்குற மாதிரி ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரச்சனை நைட்டில் கரண்ட் ஏண்டாலன்னு ஊர் முழுக்க உட்காந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. பகலில் பீஸ் கரியரை கட்டையை பிடுங்குற வீடியோ போட்டு பாருங்கள் பீஸ் கரியரை பிடுங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கரண்ட் ஏன்னாக்கா பீஸ் கரியர் தமிழ்நாடு முழுக்க கரண்ட் இல்லையாடா, ஒரே ஒரு இடத்துல. இப்போ இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் கரண்ட் இல்லைன்னு கேட்டதுக்கு, கரண்ட் ஏன்னாக்கா வெயில் காலம்ங்க, சம்மருங்க, அதனால கரண்ட் இல்லைங்க. ஏன் திமுக பிரிவில் தான் சம்மர் இருந்துச்சு, திமுக பிரிவில் மட்டும் நான் மே மாதம்லாம் ரொம்ப குழுகுன்னு இருந்துச்சா? எல்லாரும் நம்ம சிஎம் போட்டிருக்கிற மாதிரி ஒரு கோட்டை போட்டுட்டு குழுகுன்னு இருந்தோமா? இல்லை, அப்பையும் இதே வெயில் தானே, அப்பையும் இதே பிரச்சனை தானே. அப்போ அந்த வெயில்லையும் திமுக எப்படி சரியாக நம்ம கரண்ட் சப்ளை பண்ணுச்சு? அந்த சப்ளையும் என்ன ஒன்றால் இப்படி கொடுக்க முடியலன்னு கேட்டவனே ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு அப்படின்னாங்க. ஹார்ட் டிஸ்க் காணாமல் போகிறது கரண்ட் போகிறதுக்கு நல்லா பிரச்சனை அப்படின்னு கேள்வி எடுப்போம். அப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லை திமுககாரங்க காசு கொடுத்து ஊழியர்களை வச்சு கரண்ட்டை கட் பண்ண சொல்கிறாங்க. அது எப்படா திமுககாரங்க வந்து ஊழியர்களை கொடுத்து கட் பண்ணுவாங்கன்னு கேட்டோன்னே, இல்லை பீஸ் கரியரை பிடுங்குறாங்க, இங்கே பாருங்கள் ஃபுட்டேஜ். காரணம்னா ஏதோ ஒன்று தானே இருக்க முடியும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு காரணமா? அப்போ இவ்வளவு கேள்விகளை வச்சுட்டு எந்த கேள்வியும் கேட்காம நீங்கள் அவங்க அந்த அம்மா சொல்கிறத மண்டையை ஆட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து போடுறீங்கனாக்கா உங்களுக்கு என்ன சமூக பொறுப்பு இருக்குன்னு கேட்குறேன். அப்போ சமூக பொறுப்பு அல்லது டெய்லி நடக்கிற டெய்லி ஆக்டிவிட்டீஸ், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை என்ன, இவங்க அதுக்கு சொல்கிற காரணங்கள் என்ன, அதுக்கு பத்திரிகைகள் கொடுத்த பதில் என்ன, அல்லது எதிர்க்கட்சிகள் கொடுத்த பதில் என்ன, அல்லது சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுகிற உண்மை தகவல்கள் என்ன, பொய் தகவல் என்ன, எதையுமே பார்க்குறதும் கிடையாது, எதையும் வாசிக்கிறதும் கிடையாது, படிக்கிறது கிடையாது. அப்படியே ஓடி வந்துட வேண்டியது. பேட்டி எடுக்க போகிறேன், நான் பத்திரிகையாளர், நான் வந்து ஊடகவியலாளர், பேர் மட்டும் வேணும், ஆனால் அதுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய மாட்டோம். இனிமேல் யாராவது இந்த மாதிரி பண்ணாக்கா இதே மாதிரி பொது வழியில் சோசியல் மீடியாவில் தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த பொய் செய்தியை பரப்புனாக்கா இந்த மாதிரி லீகலான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ லீகலான நடவடிக்கை எடுத்து இப்போ இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்களா, எதுக்கு இப்போ இந்த கலாட்டா ரிமூவ் பண்ணிச்சு இந்த வீடியோவை? அப்போ அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பொய்ன்னு தெரியுது இல்லை. அப்போ எந்த ஒரு பிரைம் ஆஃபஸையும் இல்லை, அதில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ அது அப்பட்டமான பொய், அப்பட்டமான அவதூறு அந்த அம்மா பேசுனது. அப்படிங்கிறதுனால தானே ராஜா நீ ரிமூவ் பண்ணியிருக்க. அப்படி இல்லைனாக்கா ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ கவுண்டர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம். இதில் பிரைம் ஆஃபீஸ் இருக்குது, அந்த அம்மா எங்கிட்ட ஆதாரத்தை காமிச்சாங்க, அந்த அம்மா கிட்ட ஆதாரம் இருக்குது, அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை நாங்கள் ரிமூவ் பண்ணல, வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கோர்ட்டில் போய்ட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் மேலே தவறு இல்லைங்க, இந்த அம்மா ஆதாரத்தை காமிச்சாங்க, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பேட்டியை ஒளிபரப்பணும் கட் பண்ணாமல், இந்த பாருங்கள் ஒரு ஆனர் அப்படின்னு கோர்ட்டில் போய் காமிக்க வேண்டியதானே. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன கிளியர் ஆகுதுனாக்கா, அந்த அம்மா பல்லவி அவர்கள் சொன்னது முழுக்க 100% பொய், அவதூறு. இப்போ பொய் அவதூறு இல்லைன்னாக்கா அந்த பல்லவி அவர்கள் இப்போ வந்து பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு எம்எல்ஏ தன்னோட நேரத்தை ஒதுக்கிட்டு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்கன்னா அது எப்படி அந்த அம்மாவை கேட்காம நீங்கள் உங்கள் அந்த பேட்டி டெலிட் பண்ணுவீங்களா? அப்படின்னா அந்த அம்மா வந்து வேலை வெட்டி இல்லாத ஒரு நபர்னு நினைக்கிறீங்களா? ஏதோ எங்கே ரிப்பன் கட் பண்ண கூப்பிடுவாங்க அங்கே போய்ட்டு ரீல்ஸ் போடலாம், மெழுகுவர்த்தி கூப்பிட்ற இடத்துல போய்ட்டு ரீல்ஸ் போடலாம், அல்ல ஏதாவது நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க குழந்தையை கொண்டு போய் இப்படியாகவே அவங்க ஒரு ப்ரமோஷனுக்காகவே எப்பொழுதும் இருக்கிற நபர் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவங்க ஒரு மக்களுடைய பிரதிநிதி, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த தொகுதியில் உள்ளவங்க எங்களுக்கு பல்லவி தான் எங்களுக்கு எம்எல்ஏவை வேணும், பல்லவி வந்து பயங்கரமான ஒரு சமூக செயல்பாட்டாளர், அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை, போராட்டங்கள் எத்தனை, அவங்க வித்த பிளாக் டிக்கெட்டுகள் இதுச்சு, அப்போ அவங்க செஞ்ச விஷயங்கள் எவ்வளோ, லீகல் ஃபைட் எவ்வளோன்னு தெரியுமா? அதனால் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த பல்லவி என்கிற இந்த நபர் தாங்க எங்களுக்கு எம்எல்ஏ வேணும்னு பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நபருங்க அவங்க பல்லவி. அப்போ ஒரு நிமிஷமும் அந்த மக்களுக்காக செலவிடக்கூடிய ஒரு நபர் அவங்க என்ன மற்ற ரசிக குஞ்சுகள் மாதிரி ஏதோ விஜய் படத்துக்கு வந்து எப்படி பிளாக்ல டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காந்து பார்த்துட்டு அவருடைய பாடலுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதன் மூலமாக இதை சீட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க ஒரு மக்கள் போராளி.
மக்களுக்காக ஒரு நிமிஷத்தையும் செலவழிக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க. இப்போ அப்படியாப்பட்ட நபருடைய 3 மணி நேரத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பேட்டி எடுத்துட்டு நீங்கள் அந்த பேட்டியை போடுறீங்கன்னா, அப்போ எம்எல்ஏ பல்லவி அவர்கள் இந்த கேள்வி எழுப்பணும்னா அது எப்படி நீ பாட்டுக்கு வருவே பேட்டி எடுப்ப? அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாக்கா என்கிட்ட சொல்லணும், நீ என்கிட்ட கேட்கணும். நான் சொல்லுவேன் என்னக்கா ஆமாம் அது உண்மை, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணாதீங்க. நான் வந்து எம்எல்ஏ கிட்ட பேசிவிட்டு அவங்க ஆதாரத்தையும் என்கிட்ட காமிச்சிட்டாங்க, அதனால் எம்எல்ஏவோடைய சேர்ந்து வந்து நான் வந்து வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு மெயிலை போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் கோர்ட்டில். நான் பார்க்காத கோர்ட்டா, நான் பார்க்காத வழக்கா, நான் பார்க்காத வக்கீலா, நான் பார்க்காத நீதிபதியா, எங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளோ பெரிய அட்வொகேட் விங்கு நாங்கள் எப்படி வாதாடுவோம்? இல்லைனாக்கா எங்கள் அண்ணன் தளபதியே கிளைமேக்ஸில் வந்து வாதாடுவாருங்க, தமிழன் படத்தில் வர்றது மாதிரி. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எங்கள் அண்ணன் இருக்கார் வேலாயுதம், எங்கள் அண்ணன் சுறா இருக்கார், எங்கள் அண்ணன் இருக்கார் பகவதி, குட்டி பகவதி, அவர் வந்து எங்களை காப்பாற்றுவாருங்க அப்படின்னு இந்த அம்மா பதில் சொல்லி, ஒருவேளை அந்த அம்மா சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அப்படி எதுவுமே இந்த அம்மா அதனையும் தெரிவிக்கவே இல்லையே, எதுவுமே தெரியும் கவுண்டர் பண்ணவே இல்லை இந்த அம்மா. நேரம் பேசி ரீல்ஸை போட்டு ஏய் சரவணன் அண்ணாதுரை, திமுக யாரை பார்த்து நீ லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க, பார்த்துப்போம் வா, வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், நாங்கள் பார்த்துக்குறோம் வா அப்படின்னு இந்த அம்மா இன்னும் ரீல்ஸ் போட்டுருந்தோமா இல்லையா? ஆள போகிறான் தமிழ்னு பேக்ரவுண்டு மியூசிக் போட்டு இன்னும் ரீல்ஸ் அழைக்கணும்ல. அப்புறம் அந்த ராவணா வண்டா இவன்டா அம்மாவண்டா அப்படின்னு போட்டு ஒரு ரீல்ஸ் அப்படி 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 சொடக்க போட்டு நேரம் இறக்கிருக்க வேண்டாம் அந்த அம்மாவோட உண்மை இருக்கும் பட்சத்தில்? ஏன் அந்த அம்மானை கவுண்டர் பண்ணல? அப்போ இது முழுக்க முழுக்க பொய், அவதூறு. அப்போ இந்த மின்சாரம் இல்லை தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முழுக்க முழுக்க இவங்களுடைய கையாளாகாதத்தனம், இவங்களுடைய செல்லுபடியாகாதத்தனம், இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இல்லாதத்தனம், இவங்களுடைய செயலற்றத்தனம், இவங்களுடைய மேம்போக்கானத்தனம், இவங்களுடைய என்ன சொல்கிறது, அதாவது எப்படி ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது தெரியாத ஒருத்தனம். இன்னொன்று என்னன்னாக்கா, இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத ஒருத்தனம். இதை விட வேறு வார்த்தைகள் தேடுற நமக்கு கிடைக்கல. அப்போ இது இந்த 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 பேட்டி கொடுத்ததன் மூலமாக இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கரண்ட் போகிறதுக்கான காரணம் டிவிகே கவர்மெண்ட் தான், சிடிஆர் நிர்மல்குமார் தான், சிஎம் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு பொது உலகிற்கு கொண்டு வந்த எங்களது மரியாதைக்குரிய திருவிக நகரனுடைய எம்எல்ஏ தங்கச்சி பல்லவி அவர்களுக்கு யூடியூப் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இது திமுக ஆஃப் பண்ணுறான், திமுக தாங்க பண்ணுது இப்படிலாம் இந்த அக்கா பேட்டி கொடுத்து டெலிட் பண்ணதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சிருச்சு. அப்போ இது சொல்கிறது பொய், திமுக காரன் காசு கொடுத்து ஆஃப் பண்ண வைக்கிறான் அப்படிங்கிறது பொய், இல்லை திமுக காரனே இதை பண்ணுறான் அப்படிங்கிறது பொய். அப்படி இல்லைனாக்க இந்நேரம் லீகல் ஃபைட்டுக்கு இறங்கியிருக்கணும். இல்லை பின்னங்கால் பிடரில் அடிக்க எப்படி கரூரில் அவர் ஏர்போர்ட்டில் ஓடினாப்லையே அவங்க தலைவர், அதே மாதிரி இந்த அம்மாவும் இப்போ பேட்டி கொடுத்துட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி இருக்கு. அதோட இந்த அம்மா என்னன்னாக்கா, இந்த சிங்கப்பெண் படை துவக்க விழாவுக்கு ஒரு வாரம் தான் அந்த குழந்தை பிறந்த ஆகுதுன்னு அம்மாவே போன வார பேட்டியில் சொல்லிச்சு. இந்த ஒரு வார குழந்தை எடுத்துகிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கு இந்த அம்மா. இப்போ குழந்தை பிறந்தா டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கனாக்கா, பொதுவெளியில் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, எடுத்து வெளிலே தூக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. தேவை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூப்பிட்டு போகலாம், இல்லை வேறு ஏதாவது மஸ்ட்டு தூக்கிட்டு போகணுன்னாக்கா ரொம்ப பாதுகாப்பாக தான் கூப்பிட்டு போகணும். குறிப்பாக அந்த சவுண்டு அதிகமாக இருக்கிற இடத்துக்கு கூட்டே போகக்கூடாது இந்த குழந்தைகளை. நம்ம அந்த நிகழ்ச்சியில் அந்த பேண்டு வாத்தியம் இருக்கும், சவுண்டு இருக்கும், பாடல் போடுவாங்க, பேசும்போது அந்த ஸ்பீக்கர்ஸ் அதிகமான பேண்டு பத்தில் இருக்கும், இவ்வளவு சவுண்டு இறைச்சல்களோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு போகுது. என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. பல மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு பொதுவெளியில் அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாமே ஒரு விளம்பரம். அங்கே போனால் குழந்தைய தூக்குறதுக்கு ஒருவேளை தலைவர் வந்து கூப்பிடலாம், குழந்தை நம்ம என்ன டிவிக்கு என்ன நம்ம குழந்தைக்கு பேர் வச்சுருக்கான். இது ஒரு பெரிய ஒரு சாகசம் மாதிரி தான் பெரிய சாதித்து விட்டதாக நம்ம உணர்கிறார். ஏற்கனவே நம்ம ப்ரமோஷனுக்கு வீடியோ கொடுத்துருக்க அதே சேனலில். இப்போ இந்த பேட்டி எடுத்து போகிறதான காரணம் என்னென்னா, திரும்ப இந்த அம்மா ஏதாவது விளம்பரம் கொடுக்கலாம் அல்லது ப்ரமோஷன் வீடியோவுக்கு இவங்ககிட்ட வரலாம். அப்போ ப்ரமோஷன் வீடியோன்னா பல லட்சங்கள் கொடுத்து ப்ரமோஷன் வீடியோ பண்ண சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு வகையில் ஊழல் தானே. அப்போ அந்த காசு அவங்க மூலியமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா சொல்கிற பொய்யை நீங்கள் எடுத்து போட்டு ஒரு கட்சியின் மீது இவ்வளோ பெரிய அவதூறு கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் துளி கூட பயம் இல்லாமல் களத்தில் இறங்கி காசுக்காக வேலை செய்கிறீங்கனாக்கா இதுக்கு பேர் தாங்க ஊழல், இதுக்கு பேர் தான் லஞ்சம்னு சொல்கிறது. இதை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. இந்த அம்மா குழந்தை எடுத்துகிட்டு போனது போனாக்கா டிவிக்கேன்னு பேர் வச்சு. ஏங்க தமிழ்நாட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பாவாடை, மண்ணாங்கட்டி இப்படியாப்பட்ட பேர்கள் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அறிவுச்செல்வி, அறிவு செல்வன், தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, திராவிட செல்வன், திராவிட செல்வி, தமிழரசன்,
தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்நாடுன்னு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டும் பொழுது, அப்போ பிறந்த குழந்தைகளுக்கு பெரியார் பேர் வைக்கும் பொழுது, அவர்கிட்ட பேர் வைக்கிறத கொண்டு வரும்பொழுது தமிழ்நாடுனே பேர் வச்சுருக்கார். தமிழ்நாடு பேர் வச்சுருக்கார். அண்ணாதுரைன்னு நிறைய பேருக்கு வச்சுருக்காங்க, கலைஞர்னு வச்சுருக்காங்க, கருணாநிதினு வச்சுருக்காங்க. ஏன் இந்த பேர்லாம் வைக்கிறாங்கன்னாக்கா இவங்களாம் தமிழ்நாட்டில் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டு வந்தவர்கள். உங்களோட கொள்கை தலைவர் யார்? பெரியார் அம்பேத்கர்னு சொல்கிறீங்க. அப்போ குழந்தைக்கு பெரியார்னோ அம்பேத்கர்னோ வச்சுருக்கணும் நீங்கள். அது என்ன டிவிக்கே? டிவிக்கேன்னா என்ன? டிவிக்கேன்னு ஒரு பேரா? நீ டிவிக்கேன்னு வச்சுட்டீங்க. இது ஒரு 2-3 வருஷத்தில் ஆட்சி கலைஞ்சு போகுது, அல்லது 5 வருஷம் முடிஞ்சு அப்புறம் ஆட்சியே இல்லாமல் போகுது, இந்த கட்சியே இல்லாமல் போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 வருஷம் கழிச்சு 15-20 வருஷம் கழிச்சு காலேஜுக்கு போகும்போது என் பேர் டிவிக்கேன்னு என்னடா பிறண்டு கேட்பாங்க. இல்லை, ஒரு கட்சி முன்னாடி விஜயன் வந்தார் வச்சுருந்தாரு கட்சியை, அப்படியே அப்போ எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அந்த கட்சியில் உள்ளவங்க எவ்வளோ தற்கொலையாக இருந்தார்கள். அந்த தலைவரே எப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய் மூட்டையாக ஒரு அண்ட புழுகராக இருந்தார் அப்படின்னு பார்க்க முடியாங்க. என்ன இவர் பெரிய போராளியா? இவர் 30 வருஷம் படத்தில் நடித்தவர், அப்படியே ஒரு கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் இருந்து போகிற. இதுக்கு இதுப்பா டிவிக்கு உங்கள் அம்மா பேர் வச்சாங்க, வீட்டில் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய என்ன பாரோட பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய சாதனையாக அந்த அம்மா பார்க்குறாங்க. சரி, ஏதோ ஒன்று. அதனால் இதில் நாம் எம்எல்ஏ பல்லவி அவர்கள்ட்ட சில கேள்வி முன் வச்சுருக்கோம். ஒருவேளை அந்த வீடியோவில் அவங்க பேசுனது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆதாரத்தை அந்த அம்மா வெளியிட்டு அண்ணன் சரவணன் அண்ணாதுரை அவர்களை லீகலாக அவங்க சந்திக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா நான் சொன்னது பொய் தான் அப்படிங்கிறது பொது வழியில் அந்த அம்மா சொல்லணும். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டவங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா மக்களுக்கு தெரிவிக்கணும். உண்மைனாக்கா லீகல் ஃபைட்டுக்கு வாங்க. நேரடியாக உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸ் போட்டு லீகல் ஃபைட்டுக்கு நான் ரெடி அப்படின்னு நீங்கள் இல்லைனாக்கா சரவணன் அண்ணாதுரை அவர்கள் மீது நீங்கள் ஒரு வழக்கை போடுங்க. இல்லைனாக்கா நான் சொன்னது பொய்யுங்க, இதை எப்படி மடைமாத்துறதுன்னு தெரியாமல் சிடிஆர் நிருபகுமார் சொன்ன பொய்யை அப்படியே நான் பேசிட்டேங்க, அதனால் தயவு கூர்ந்து என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களிடம் அல்லது இந்த கரண்ட் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த மக்களிடம் நான் உங்களை மடைமாற்றுவதற்காக உங்களை ஏமாற்றுவதற்காக சொன்ன பொய்க்கு நான் மனம் திருந்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன், மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம வீடியோ போடணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.